ஹாய், இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ. சாதம் வச்சு தக்காளி வணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் நேரமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி வணக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட்னு கூட சொல்லலாம். உங்களில் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டு வணக்கி விட்டுட்டேன். தக்காளி வணங்கும் போது உப்பு போட்டுருணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் அப்படின்னா தான் சீக்கிரம் வணக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வணங்கியிருக்குன்னு சொல்லி. இதுக்கப்புறம் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு இறக்கிட்டா அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு தக்காளி வறுவல். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கீரை புதினா கொத்தமல்லிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. சரி, நாளைக்கு கீரையை சுண்டிட்டு புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.